वर्णां हरिणीं सुवर्णरजस्रजां चन्द्रार्धहिरण्मयीं लक्ष्मीं ध्यातवेतो मवामः तां मवामः जातवेतो लक्ष्मीमनपगामिनीः यस्यां हिरण्यं विन्ध्येयं कामस्य पुरुषानकम् अस्य भूद्वाकृतमद्या हस्तिनाथप्रबोधिनीः श्रियं देवीमुपाश्महे शीर्मादेवीरसुरा कास्मोदिजां हिरण्यप्राकारमाद्रां ज्वलन्तीं दुर्दयन्ततीं पद्मे स्थितां प्रबन्धां स्वामिनो भक्तये श्रियन्ती मनसा सत्यमहिता मयि सम्भवकर्तमाः अर्थमीना प्रजाभूता मयि सम्भवकर्तमाः आदित्यवर्णे प्रबोधवासोत्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 स
उपैतवान् देवसहीन्द्रः राष्ट्रभूतेर्वाश्ने कृतिनाथने कृत्यमाधारेकालक्ष्मीज्ञातगामम् अबोधेन सुकृपान्त्रेग्रः दण्डद्वारान्तरादरेणां नित्यवृत्तां करेणे ईश्वरेण सर्वभूतानां तामिदोऽस्वयस्त्रिं मनसा कृतमेदे पुरामस्मै अधुनारूपमन्यस्य मयि सर्वसिद्धिम् अन्नमेना प्रजाभूतामयि सम्मानन्तमे श्रियं वासवै कुले मातरं रत्नमालिनी आपत्कृतदेवी मातृदेवता ॐ महात्म्यां वितरणे प्रोजयितवन्नामि मालिनी पूज्यां हिरण्मयी लक्ष्मीं भवामः तां भवामः जातमेतो लक्ष्मीं परामिनी यस्यां हिरण्यं नित्यं कामस्य प्रधानकम् अस्य पूर्वाङ्गदवद्याः दिनाढभूतिः आर्द्रावृकरणे प्रतिसुवर्णामि मालिनी सेकर्जस्य मायुष्यमारोग्यमामीता पवमानना मय्यते धान्यं धनं वसुं बहुपुत्रलाभं सदसम्पत्करं दीर्घमायुः आदृग्भगवता स्मृते इदं मे सुमङ्गल्यासनाभ्यो नमः सुमङ्गली दिवायता सुहृदे सौभानमामन्यते सुमङ्गल्या सत्यवाः सुमङ्गली तन्त्रे सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते अस्य श्रीमहालक्ष्मी वदन्ते नमो नमः माङ्गल्यस्वरूपिणि महालक्ष्मी नमः जय श्रीराम जय श्रीराम जय श्री राम जय श्रीराम जय श्री राम இல்லவல்ல ஸ்ரீராமச்சந்திர சுவாமியோட தனிப்பெரும் கருணையால ரோஜினாம சம்பத்சர ஸ்ரீராமநவமி மகோத்சவங்கள் மற்றும் சீதாராம கல்யாண வைபவம் இனிதே நடைபெற்றேறியது. அதன் சம்பூர்ணமான பூர்த்தியாக இன்றைய தினம் பிராட்டிக்கு திருமாங்கல்யம் நானு சரடாக மாற்றி தாயாருக்கு சேர்க்கப்பட்டது. ரொம்ப விசேஷமானது. அதாவது திருமாங்கல்யம் எதில் சாதிக்கணும் அப்படின்னா கையில் தான் சாதிக்கணும். மாங்கல்யம் தந்து நானே, தந்து அப்படின்னா கையில் மாங்கல்யம், தந்து கையில் நானே போட்டு மாங்கல்யம் தந்து நானே நாம் அமஜீவன நேதுனாம் அமஜீவனம் என்னுடைய சம்சாரம் என்கின்ற சமுத்திர சாகரத்தில் நான் பிரயாணிக்க வேண்டி என்னுடைய தர்மபத்னியாக 3 தீட்சைகள் போட்டு மூலோகங்களையும் கைவிடாம கண்காணாம கடைசி வரை நான் பார்த்து ரட்சிப்பேன் என்ற உறுதிப்படிதான் மாங்கல்யம் சொன்னாங்க. இப்போ எல்லாமே மாடர்ன் காலம் ஆயிடுச்சு. எல்லாமே நம்ம சரண்டர் எல்லாமே கொடுக்கணும். அதனால விராட்டிக்கோ இந்த சரண்ல மாங்கல்ய சரண்டை மாற்றி அமைக்கப்பட்டது. விசேஷம் என்ன அப்படின்னா கல்யாணத்துக்கு பொதுவாக முன்பாக வெள்ளம் செய்ய கண்டாடி ஒரு சம்பிரதாயம் உண்டு. சம்பிரதாயம் என்றால் அது வந்து 16 நாளைக்கு எந்த நாளும் கிழமை தோஷம் இல்லை. எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரசாத சம்பிரதாயத்தையும் பார்த்தீங்கன்னா நார்த்துலாம் பார்த்தீங்கன்னா 16 நாள் சனிக்கிழமை வந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமை வந்தாலும் சரி, என்ன கிழமை வந்தாலும் அன்னைக்கு தான் வாங்கி வச்சிருக்கோம். அந்த வரைக்கும் எதுவும் செய்ய மாட்டாங்க. 16 நாளைக்கு பொண்ணு மாப்பிளைக்கு எந்த தோஷமும் கிடையாது. எதுவுமே கிடையாது, பார்க்க வேண்டாம். 16வது நாள் தான் இப்போதான் 16 சனிக்கிழமை வந்துச்சுங்க. 16 இல்லை முதல்ல சனிக்கிழமை 15 வச்சுக்கோம். செவ்வாய்க்கிழமை வந்து சோறுக்காக இல்லை. இன்னைக்கு 16வது நாள் எதுக்கு 16 நாட்கள் அப்படின்னு கேட்டோம்னா அந்த திதிகளுடைய சுழற்சி வந்து அந்த பொண்ணு மாப்பிளைக்கு ஒரு வயசு கொடுக்கறதுனால இந்த 14 நாட்கள் இதனால அந்த 16ஆம் நாள் இந்த மாங்கல்யத்தை வந்து இந்த தந்தோ கொண்டு வந்து இந்த சரண்ல அது உலோகத்தால் செய்யப்பட்ட தங்கமோ வெள்ளியோ வைரமோ
பிளாட்டினம் இதுக்குள்ள சேர்த்துக்கக்கூடியது அந்த இயல்பு நிலைக்காக வரக்கூடிய சூழ்நிலையை இந்த மாங்கல்ய சேர்க்கக்கூடிய இந்த பிரார்த்தத்தை இந்த 16 நாள் பண்டிகை நம்ம கோவிலையும் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். தாயாருக்கு நீராட்டம், தலங்கால திருக்கல்யாணம், வசந்தோற்சவம், இது மட்டும்தான் குறையா இருந்தது போல இருக்கு. தாயாருக்கு இதில் ஸ்பார்க்கு அதுவும் நிறத்தியாக எங்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம மூலியமாக மதுரையில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி கல்யாணத்தை கிடைச்ச எல்லோருமே அது செவ்வாய்க்கிழமை கிடையாது, ராகுபலம் கிடையாது, புதன்கிழமை சனிக்கிழமை கிடையாது, யமகண்டம் கிடையாது, குளிக்க கிடையாது, எதுவுமே கிடையாது. அங்க அம்பாள் வந்து மாங்கல்ய தானம் பண்ணும்போது ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. அந்த மந்திரம் சொல்லும் போது எல்லோருமே மாங்கல்ய கட்டை போட்டு மாத்திப்பாங்க. அது எந்த கிழமையுமே கிடையாது. இப்பதான் போச்சு. அதான் போன முந்தின வாரம் சித்ரா பௌர்ணமிக்கு முதல் நாள், பௌர்ணமிக்கு ஆத்துல இறங்குறாரு. அதுக்கு முதல் நாள் கல்யாணம் ஆகுது. அப்ப சொல்லும் போது சுமங்கலி ரிவாயதா சௌததே சௌபத்திதா சுதம் தேவா தீர்க்க சுமங்கல்யாதா சித்திரஸ்து அப்படின்னு அந்த மந்திரம் சொல்லுவாங்க. அந்த மந்திரம் சொல்லிட்டே இருக்கும்போது அந்த தாயாருக்கு மாங்கல்ய தானமாகும், அம்பாளுக்கு மாங்கல்ய தானமாகும். அப்படியே எல்லாருமே மாங்கல்யம் பெருக்கிப்பாங்க. அவ்வளவுதான். வருஷத்துல ஒரு நாள் மதுரை அன்னைக்கு தான், வேற எப்பயுமே மாற்ற மாட்டாங்க. இந்த வேற எந்த நாளும் புது கல்யாணம் போனாலும் அன்னைக்கு மாத்திடுவாங்க. எந்த வயசானவங்களா இருந்தாலும் அன்னைக்கு பெருக்கிப்பாங்க. வேற மாற்றமே கிடையாது. வேற நாள் பார்க்கறது, இந்த வருஷத்துல இடையில வந்து கை தொங்கிட்டு போயிருந்த மாதிரி அதுக்கான எந்த ஆப்ஷனும் கிடையாது. யாரா இருந்தாலும் சித்ரா திருவிழால மீனாட்சி கல்யாணம் அன்னைக்கு மாங்கல்யம் இது வழக்கம். இதுக்காகவே காத்திருப்பாங்க. கல்யாணம் அன்னைக்கு மாங்கல்யம் பெருக்கிக்கணும், கல்யாணம் அன்னைக்கு மாங்கல்யம் பெருக்கிக்கணும் அப்படின்னு எல்லாரும் காத்திருந்து மாங்கல்யம் பெருக்கி அம்பாரோட அருளால இங்க வந்து எல்லா சுமங்கலியும் மிக சுமங்கலியா இருக்கணும். நல்ல பழுத்த சுமங்கலியா இருந்து பிராட்டியினுடைய அருளால, சீதா பிராட்டியினுடைய அருளால எல்லோருமே வருஷம் பிராட்டியின் தக்கோடைய பிரார்த்தனை கலந்துட்டு பழுத்த சுமங்கலியாக பிராட்டி அருள் எல்லாருக்கும் கிடைக்க சொல்லி வேண்டி இந்த திருமாங்கலத்தை தாயார் சாப்பிட்டார்கள். கடைசி அக்ஷயம் வச்சிருந்தார்.
ஒரு அன்பான வணக்கங்கள். அன்றைக்கு சீதாராம கல்யாண வைபவம். குரூப் பேர் சொல்லிட்டு இந்த குரூப் பேர் பாருங்க, சீதாராம கல்யாண வைபவம். கல்யாண வைபவம் இது ஜெய் ஸ்ரீராம், சீதா மகாலட்சுமி, ஸ்ரீராமுలు వారు సీతమ్మ సీతారామ కళ్యాణం. ఈ సీతారామ కళ్యాణం లోకక్షేమం కోసం సీతారామ కళ్యాణం. సీతారామ కళ్యాణం లోకక్షేమం కోసం. ఈ లోకమంతా క్షేమంగా ఉండాలంటే இந்த லோகமெல்லாம் க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னா ராம கல்யாணம் நடக்கணும். இதுக்காக சீதாராம கல்யாணம் லோகக்ஷேமார்த்தம். அதுக்காக இதனுடைய குழுக்கள் பெயர் சீதாராம கல்யாண வைபவம். కూర్చోండి. சீதாராம கல்யாண வைபவம் நாம சம்வத்சர. இந்த வைபவம் மிகவும் விமர்சையாகவும் மிகவும் மகிழ்ச்சிகரமாகவும் மிகவும் சந்தோஷகரமாகவும் உற்சவங்கள் நடக்கிறது. தாற்பயமே அங்க எல்லாருமே ஒன்றாக கூடணும். ஒரு உற்சவம் நடக்குது அப்படின்னா, ஒரு விழா நடக்குது அப்படின்னா, ஒரு திருவிழா நடக்குது அப்படின்னா எல்லா மக்கள் பல ஆயிரம் மக்கள் ஒன்றாக கூடணும். காரணம், ஒருத்தரோட பார்வை மற்றவர்களோட பார்வை நம்ம மேல படணும். அந்த பார்வைகள் பட்டாலே நமக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் நிகழ்த்தியாகும். இதுக்காக தான் உற்சவங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை செய்திருக்காங்க. காரணமே எல்லோருமே ஒன்றாக அதை கூடணும். கொஞ்ச நாம சம்வத்சர ஸ்ரீராம நவமி பிரம்மோத்சவம் மற்றும் சீதாராம கல்யாண வைபவம் மிகவும் சிறப்பாக நடைபெற செய்த என்னுடைய சீதாராம கல்யாண சேவா சமிதி ட்ரஸ்ட் பிரசிடென்ட் அவர்களுக்கு சின்னதாக ஒரு மரியாதை செய்து இந்த தொடங்க இருக்கிறோம். இதனுடைய எல்லாரும் இந்த அவருடைய இந்த வயசு பெண்களுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய ராம கல்யாணத்துக்காக கைங்கரியங்களா இருந்தாலும் சரி, முதல் நபராக இருந்து இந்த சீதாராம கல்யாண சேவா சமிதியை நடத்திக்கொண்டு மற்றும் இந்த சீதாராம கல்யாண வைபவத்துக்காக நிறைய சிரமம். அது எப்படி சொல்றது அப்படின்னா, அந்த டொனேஷன் வசூல் பண்றதுனால பார்க்கறாங்க. திரும்ப வசூல் பண்ணிட்டு இந்த வருஷம் அவரோட கோவில் டொனேஷன் எவ்வளவுனா 2 லட்சம் வசூல். நாமளே இல்லை அந்த அளவுக்கு இதை ஒரு மேம்படுத்தணும், சிறப்புப்படுத்தணும், கொஞ்சம் பெருசா இது பண்ணணும் அப்படின்னு என்னுடைய சீதாராம கல்யாண சேவா சமிதி பிரசிடென்ட் அவர்கள் ஒரே ஒருமையாக சொல்லிட்டே இருப்பார். 5 லட்சம் இந்த வருஷம் வசூல் பண்ணணும், 5 லட்சம் சொல்லிட்டே இருப்பார். அதை நிறைவேற்றி ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டவருக்கு எங்க ராமச்சந்திர சுவாமி பரிபூர்ண திருவள்ளையும் நீண்ட ஆயுளையும் தேகரகாலத்துக்கு கொடுத்து மேலும் இந்த சபை பெரிய அளவு நடத்துறதுக்கு அவர் வழிகாட்டியாக நடத்தணும் சொல்லி அவர் பெரிய பரத்த கலவசம் கொடுக்கிறார். நிறைய பேர் வாலண்டியர்ஸ், நிறைய பேர் வாலண்டியர்ஸ், ட்ரஸ்ட் சபை இதெல்லாமே பக்கம் கழிச்சு அதில் எதுவுமே இருக்க வேண்டாம். அவருக்கு மரியாதை அப்படின்னா அவர் பக்கத்தில் வச்சுக்கலாம். எல்லோருமே தனி நபராகவே எல்லோருமே முன்ன வந்து அவங்களால முடிஞ்சவங்க நிறைய சர்வீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய சர்வீஸ் எங்களுக்கு சின்னதா பிரசிடென்ட் ஒரு யோசனை வந்துச்சு. கல்யாணம் அவர் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டு இருக்கிற மேடையில் பார்த்துட்டாரு. உள்ளே எல்லாமே மேடையிலே இருக்கோம். ஒன்னாக சர்வீஸ் பண்ணவங்கள கும்பலா சாப்பிட முடியல, அவங்களுக்கு ஒரு மரியாதை பண்ண முடியல, அவங்க ஒரு பாராட்ட முடியலன்னு ஒரு யோசனை சொன்னாரு. சரி, ஏதாவது ஒரு பண்ண ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா பூஜை அப்படின்னா அந்த பூஜைக்கான நேரமே பத்த மாட்டேங்கிறது. இதுக்கு இடையில இது பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால சினிமா கெட்டு விடுற மாதிரியே சர்வீஸ் பண்ண எல்லாரையும் கூப்பிட்டு வித் ஃபேமிலியோட கூப்பிட்டு அவங்களோட சாப்பிடலாம் அப்படின்னா அதுக்கு அந்த யோசனை விட சிறந்த யோசனை என்னன்னா அவங்க வீட்லயே சமைச்சு கொண்டு வந்து எல்லாரும் கொடுக்கணும். வீட்லயே சமைச்சு கொண்டு வந்து எல்லாரும் ஹோட்டல்ல எல்லாரும் பண்ணலாம், ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லல. நான் ஒன்று செய்யணும், எல்லாரும் சமைச்சு நம்ம சந்தோஷமா எல்லாரும் கூப்பிட்டு பரிமாறி ஒன்னா சாப்பிடணும் அப்படின்னு யோசனை பாருங்க. ரொம்ப பெரிய யோசனை. ஏன்னா ராமருக்கு சபரி கொடுத்த நாவல் படம் இனிக்கிறதான மொத்தத்துக்கு உடுக்கி பழுக்க வச்சு கையில் கொடுத்தா இனிக்கிறதா தோற்றம் தான் தெரியாது. ஒவ்வொரு பழத்தையும் சாப்பிட்டு இனிக்குதா இல்லையான்னு சாப்பிட்டு எச்சில் பழத்தை கொடுத்தாங்க ராமசாமி. அவ்வளோ அது என்ன அந்த காட்டுது அப்படின்னா பக்தி, அன்பு, பாசம்
நான் கொடுக்கக்கூடியது என்ன கொடுக்குறேன்றதுல எப்படி கொடுக்குறேன். நீங்க எல்லாரும் கெட்டுக்கிறத கூப்பிட்டு ஹோட்டல்ல போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கல. நாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இதுக்கு உறுதுணையாக சப்போர்ட் பண்ணுங்க. உண்மையில பாத்தீங்கன்னா முதல் நபராக லீலாவதி அம்மா இல்ல நம்ம வீட்டுல செய்யறேங்க. அவங்க சார் சரி அவங்க சார் இல்ல நம்ம இந்த ஐஸ்கிரீம் கிராண்டா கொடுக்கலாங்க. இது எல்லாருமே அவங்களுடைய ஆசை அன்பு பாருங்க. சபரி விட அதிகமா போனாங்க. ராமருக்கு நாமக்கல்ல கொடுத்த சபரி விட ரொம்ப பெரிய லெவலுக்கு போனாங்க. உண்மையில ரொம்ப பெருமைப்பட்டேன். கடையில வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லை. இல்லைங்க நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணேன், நான் வடை போடுறேன், நான் வடகை பண்றேன், நான் இதை செஞ்சு வரேன் அப்படின்னு எல்லாரும் அன்பு தங்களுடைய இந்த கெட்டுக்கிறதுல அன்பு தான் ரொம்ப முக்கியமானது. அன்பாவே எல்லாருக்கும் ரொம்ப பொசிட்டிவா பண்ணியிருக்காங்க. அவங்களோட அன்புக்கு நம்ம எல்லாமே கண்டிப்பாக ஒரு பலத்தை தர சொல்லலாம். நாங்க ஆரம்பத்திலேருந்து இருந்த நாங்க எல்லாரும் பிரசித்தா இருக்கட்டும், ராமேஷ் செட்டி, ரமேஷ் சார், பாபு சார், சந்திரா, தனலட்சுமி, லாவண்யா, சந்திரா, விஜயகுமார், நாங்க எல்லாரும் இருந்தாலும் நாங்க எல்லாமே இதை வந்து இது பண்ணணும்னு ஒருத்தரோட லிங்க் பண்ணி சங்கல் பண்ணி நாங்க எல்லாமே பண்ணோம். ஆனா இதுல சம்பந்தமே இல்லாம இந்த பெருமாள் கோவில்ல இந்த ராமனுக்கு இவ்வளவு சூப்பரா ரொம்ப அழகா ஆர்கனைஸ் பண்றாங்க, இதுக்குள்ள நம்ம போய் சேரணும் அப்படின்னு ஒரு வாரத்தை சேர்ந்த யாரும் கூப்பிடல, யாரும் இன்வைட் பண்ணல, நீங்க வாங்க கோவிலுக்குன்னு சொல்லல, நீங்க சர்வீஸ் பண்ணுங்கன்னு கூப்பிடல. இவங்க எங்களுக்கெல்லாம் பொறுப்பு. அது ரமேஷ் சாரா இருக்கட்டும், பாபு சாரா இருக்கட்டும், அம்ருதா இருக்கட்டும், ராமச்சந்திரா இருக்கட்டும், பிரஷன் சார், கிருஷ்ணகர்கா இருக்கட்டும், விஜயகுமார், சந்திரா, கணேஷ், எங்களுக்கு ரெஸ்பான்ஸ், எங்களோட ரெஸ்பான்ஸ், மஞ்சுளா ஆல்சோ ரெஸ்பான்ஸ். இது எங்களோட வேலை. அவங்கெல்லாம் ரோட்ல நின்று அந்த இடத்த கிளீன் பண்ணி என்னோட வேலை நான் செய்யணும். ஆனா எதுவுமே இல்லாம ஒரு தனி நபர் கோவில் ரொம்ப நல்லா பண்றாங்க. இந்த சர்வீஸ் நம்ம போகணும் ஜாயின் பண்ண முதல் நபர் அப்படின்னு நரேஷ் அவர்தான் முதல் பெஸ்ட் வாலண்டியர் பாருங்க. என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருக்காரு. ரொம்ப நல்லா பண்றாங்க, ரொம்ப அற்புதமா ஆர்கனைஸ் பண்றாங்க. நான் இப்போ சின்னதா போய் அணி மாதிரி எந்த வேலை தான் செய்யணும் இல்ல, டேபிள் இருக்கிறதா இருக்கட்டும், சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும், பிளேட் கொடுக்குறா அப்படின்னு வாண்டடா வந்து சேர்ந்தாரு. அவர் தான் நம்மளா எதுவுமே நாங்கெல்லாம் கூப்பிடவே இல்லை, பத்திரிகை கொடுக்கல, இன்வைட் பண்ணல, அவரா வாங்கியா வந்து செஞ்சதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹார்ட் பர்சன் எங்களுக்கு எல்லாருமே சுவாமி பாவம் ஏழகிரி மாமலை கட்டுறாரு லேட்டர்ல இது சர்வீஸ் பண்ணணும். ஆபீசருக்கு 8 மணிக்கு தான் ஒரு 1/2 மணி நேரம் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்து கூட இருந்து எல்லா சர்வீஸும் பண்ணணும் அப்படின்னு பண்ணக்கூடியது பெஸ்ட் சர்வீஸ் ஸ்ரீனிவாஸ் ராமா. ராமா சின்ன எப்படி பாரு அதுல மத்த நம்மளுக்கே நம்ம பண்றது அப்படிங்கிறத விட சோமோ கோவிலுக்காக டியூஷன் చాలా హ్యాపీగా ఉంది. నేను పార్టిసిపేట్ చేయడమే కాకుండా నా పిల్లలకు కూడా మీరు ఛాన్స్ ఇచ్చినారు. సో నేను థ్యాంక్స్ చెప్పాలా మీకు అందరికీ. చాలా చాలా థ్యాంక్స్ ఫర్ రికమెండ్ చేస్తే கொண்டு போய் யாரும் ப்ராப்பரா சேர்க்கறது இல்ல. அந்த
செய்யக்கூடிய இந்த வருஷம் எப்பவுமே இல்லை அவர் இங்க வரல இருந்தாலும் எல்லாருமே இந்த வருஷம் மண்டபம் டெக்கரேஷன் பத்தி ரொம்ப வியந்து போய் பேசுற அளவுக்கு பண்ணிருந்தாங்க. அவங்க அம்மா இங்க வந்திருக்காங்க. அவங்க கொஞ்சம் வந்து சின்னதான இந்த நிறைய அவங்களும் ஆன்மீக குறைஞ்சபட்சம் 50 வருஷமா இந்த ஆன்மீக மஞ்ச் ஃபீட்பேக் ரன் எல்லாருமே நிறைய காசு கொடுத்தாங்க. நல்ல தினமும் எவ்வளவு திட்டாலும் எவ்வளவு சொன்னாலும் சலிக்காம இவங்களுக்கு நல்ல இந்த பூஜைக்கு இந்த மாதிரி மாத்திட்டு அழகாரம் இந்த மாதிரி மாலை எல்லாம் மாற்றணும் தான் நடக்கும். கல்யாண சேவை செஞ்சு இவ்வளவு பெருசா இந்த சின்ன கெட்டுகள் எல்லாருமே கலந்துட்டு எல்லாருமே కళ్యాణం జరిపించిన భాస్కర్కి పాదాభివందనం చేసుకుంటూ అన్ని అబ్బాయి కష్టిస్తూ జరిగిందని రామానుడి ఈరోజు రామకార్యం కష్టపడి రామకృష్ణ పెట్టడం సర్వీస్ అంటారు. అంత గొప్ప మనసు రాముడు అంత భక్తిగా చేసి మనకు ఒక ఆడిటర్ లాగా మొత్తం అకౌంట్స్ సిస్టంలోకి చేసే ఒక గొప్ప ఒక వ్యక్తి. ఇందులో గుణశేఖర్ సార్ వాళ్ళ రామానుజన్ ప్రకటించిన వీడియో சப்போர்ட் பண்றாரு, தைரியம் கொடுத்தாரு. எலெக்ஷன் கோட்ல ஆல்மோஸ்ட் 4 இடத்துக்கு பர்மிஷன் கொடுக்கல, நமக்கும் பர்மிஷன் கொடுக்கல. இதான் உண்மை. இருந்தாலும் இதுக்கு பெருசா நம்ம நடத்தணும்னா இந்த மாதிரியா அதிகாரிகளுடைய கொஞ்சம் சப்போர்ட்டிவ் ஊக்குவிப்பு தான் நம்ம இன்னைக்கு இதை பெருசா கொண்டு வந்து நடத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கலாம். நம்ம பக்கத்துலேயே இருக்கு எரடி காலனில தெலுங்குக்காக ராட்சஸ் இருக்காங்க, க்ஷத்ரியஸ் இருக்காங்க. அங்க கல்யாணத்துக்காக பர்மிஷன் கொடுத்து சாப்பாடு கொடுக்க கூடாது அப்படின்னு 1 வீக் கழிச்சு சாப்பாடு நம்ம எதுவுமே இல்லை, எல்லாமே சூப்பரா முடிச்சுட்டு இன்னைக்கு 16 பண்ண கூட முடிச்சிடும். அவ்வளவு பெட்டர் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆபீசர்ஸோட சப்போர்ட் நம்ம நிறைய கிடைச்சது. வந்து சர்வீஸ் பண்றாரு. மேற்கொள்ள